என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி. கட்டாயம் என் காதல் ஆட்சி கைகூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போறா. அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேதலிய ரொம்ப ரொம்ப பத்திரம். எண்ணம் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தந்த என் மனசு உனக்கெல்லாம் அறிவில்ல மூஞ்ச பாரு. எங்க வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு எண்ணெய் திட்டு உனக்கெல்லாம் அது சரி. சூடு சொன்னு எதனா இருந்தா தானே சோத்துல உப்பு போட்டு தின்னா பரவாயில்ல. நீ அது சோத்துல உப்பு போட்டு தின்றதாவது. அப்படி உப்பு போட்டு தின்றவனாண்டா வந்த வழியை பார்த்துக்கிட்டு எப்பயோ போயிட்டு இருப்பான். என்னடி ஓவரா பேசிக்கிட்டு போறேன். வாயெல்லாம் உடைச்சு கையில கொடுத்துரும் பாத்துக்கா. என்ன வர வர மரியாதை தேஞ்சுக்கிட்டு போகுது. இது என் அத்தை மாமா வீடுடி. நான் இங்கதான் இருப்பேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணடி போடி. அது சரி, நீ அது இங்க போறதாவது. அது எப்படி போவேன்? ஓசி சோத்தினத்துக்கு தானே வந்திருக்கேன். கட்டிக்கோ கட்டிக்கோ நல்லா கட்டிக்கோ. வேணாண்டி, என்கிட்ட ரொம்ப வம்பு வச்சிருக்கேன். வேண்டாம், வாயை உடைச்சு வேண்டி சொல்றது கேளு. என்னை பத்தி உனக்கு தெரியாது. இவன் சொல்லிக்கிட்டு தானே இருக்கான். எதுவும் பண்ண மாட்டான்னு நினைக்காத. அடிச்சுன்னு வச்சுக்கேன் அண்ணன் நல்லா படுத்துரும் பாத்துக்க. என்ன வார்த்தைக்கு வார்த்தை டீ போட்டு கூப்பிட்டு இருக்க? எனக்கும் டா போட்டு கூப்பிட தெரியும். நானும் கூப்பிடுவேன். போனா போட்ட மேலே விட்டு வைக்கிறேன் பாத்துக்கா. இல்ல நான் கூப்பிட ஆரம்பிச்சேன் உனக்கு அசிங்கமாயிடும். அமைதியா இருந்துக்கா சொல்லிட்டேன். நகரு. டிங்கோ என்ன சொன்ன? டா போட்டு கூப்பிடுவா? ஏய் கூப்பிடுறீ பார்க்கலாம். இப்ப கூப்பிடுறீ. நான் உன்னை டீ போட்டு தாண்டி கூப்பிடுவேன். அதுக்கு ஒன்று ரைட்ஸ் எனக்கு இருக்குடி. நான் அப்படிதான் கூப்பிடுவேன். எங்க நீ டா போட்டு கூப்பிடு. ஒரு வார்த்தை நீ டான்னு சொல்லிடுடி. இங்க இருந்து நகரவே மாட்டேன். உனக்கு வாயில வார்த்தையே வராது. என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். மரியாதை மரியாதை குடி. இல்ல அவ்வளவுதான் பாத்துக்க. இவர் மட்டும் நம்மள டீ போட்டு கூப்பிடுவாரா? கேட்டா அதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாராமா. நான் உன்னை டா போட்டு கூப்பிட்டா அதுக்கு ரைட்ஸ் இல்லையா? எனக்கு ரைட்ஸ் இருக்கு. நானும் டா போட்டு கூப்பிடட்டா? நான் கூப்பிட ஆரம்பிச்சேன் உனக்கு அசிங்கமாயிடுமே தான் அமைதியா இருக்கேன். மற்றபடி உனக்கு பயந்தெல்லாம் கிடையாது. என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியல. உனக்கு வாயில பேசக்கூடாதுடி. கைதான் நீட்டும். நீட்டம் இரு ஒரு நாளைக்கு. என்கிட்ட சமத்தையா ஒரு உத வாங்கினதான் உனக்கு புரியும் இந்த ஜீவானா யாருன்னு. ரொம்ப ஓவரா வாய் பேசிக்கிட்டு இருக்கேன். திமிரு திமிரு பிடிச்சவா. அவ்வளவும் திமிரு. கொழுப்பு உடம்பு முழுக்க கொழுப்பு ஏறி போய் தெரியுற. அதான் வேற ஒன்றும் இல்லை. ஒழுங்கா வீட்டுல பொம்பளை பிள்ளையா வேலை செய்யும். அப்பதான் உன் கொழுப்பெல்லாம் குறையும். அதை விட்டுட்டு அப்படியே வாய் அடிச்சுக்கிட்டு சொத்தை போட்டோடனே தின்னுட்டு 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 தூங்கினா இப்படிதான் பண்ணி மாதிரி ஆவ. கொழுப்பு ஏறி போய் வாய் இப்படிதான் பேச தோணும். என் வீடு, நான் என்ன வேணா பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரு? என் வீட்டுல நான் சொத்தை தின்னுவேன், தின்னுட்டு தூங்குவேன், என்ன வேணா பண்ணுவேன். நீ யாரு என்ன போய் வேலை செய்ய சொல்றதுக்கு? இவர் சொன்ன உடனே நாங்க போய் செஞ்சிருவோமா? சரிதான்ப்பா, நான் அதெல்லாம் செய்ய முடியாது. இப்படிதான் நான் இப்படிதான் இருப்பேன். ஆமா, நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? எனக்கு எதுக்கு நீ இந்த அட்வைஸ்லாம் கொடுக்குற? போய் உன் வேலையை நீ பாரு. அடுத்தவங்களுக்கும் அட்வைஸ் கொடுக்காது. அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நீ ஒன்றும் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. ஏய் நான் நல்லவன் தாண்டி. நான் நல்லவனா இருக்க போய் தான் இது வரைக்கும் உன்னை ஒரு ஆர்டர் கூட விடாம வாயில பேசிக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் நீ சொன்ன மாதிரி கெட்டவனா இருந்தேன் என்னால கொளுத்து நெரிச்சு கொண்டுட்டு இருப்பேன்டி. நீ பேசுற பேச்சுக்கு கொளுத்த பிடிச்சி நெருக்கி இங்கே கொண்டுட்டு இருப்பேன் பாத்துக்க. நீ எனக்கு கொல்லுவியா? கொல்லுவேன். இவர் என்ன கொல்ற வரைக்கும் என் கை பூ பச்சிட்டு இருக்கும் பாரு. இங்க பாரு, என் மேல கைய வச்ச உன்னை நான் கொண்டுடுவேன் பாத்துக்க. மூஞ்சி பாரு, என் நாய்க்குட்டியை திருடிட்டு போயிட்டு திருட்டு பையனு. திருடன் தானே நீ? திருடன் நீ. வேணாண்டி, இன்னொரு தடவை நீ திருடன் சொன்ன நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். நீ திருடன் தானே? உண்மையை சொன்னா திருடனுக்கு கோவம் வரதான் செய்யும். திருடன் அதுவும் நாய்க்குட்டியை திருடன் திருட்டு பையனு. மூஞ்ச பாரு நல்லா. என் வீட்டுக்கே வந்திருக்க மறுபடியும் என் வீட்டுல இப்ப என்ன திருடிட்டு போலான்னு வந்திருக்க? இதுக்கு மேல உனக்கு சும்மா விடக்கூடாதுடி. சும்மா திருடன் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வார்த்தையை நீ சொல்லுவேங்கிறதுக்கான தான் நான் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா எங்க அம்மா அப்பா என்ன வேற வழி இல்லாம கூட்டிட்டு வந்துட்டாங்க. உன்னை இதுக்கு மேலே பேச விடக்கூடாது. கையை நீட்டதான் கரெக்ட். பார்த்துக்கிட்டே ரெடி உன்னை என்ன பண்றேன்னு. கையை நீட்டுவியா? எங்க நீட்டு பார்க்கலாம். நீட்ட கையை உடச்சி உங்ககிட்ட கொடுத்துருவோம் பாத்துக்க. கையை நீட்டு வரமா கையை. இங்க பாரு, வேண்டாம் என்கிட்ட வம்பு வச்சுக்காத சொல்லிட்டேன். ஆமா இப்ப பெரிய ரதி இவகிட்ட வம்பு வச்சுக்கிறாங்க. வம்பு மூஞ்ச பாரு நல்லா. பண்ணி பிசாசு பேய் ரத்த காட்டேரி. ஏய் யாரு? நான் ரத்த காட்டேரியா? நீதான் கொல்லிவாய் பிசாசு. மூஞ்ச பாரு, பிசாசு கணக்கா இருந்துகிட்டு இது என்ன வந்து ரத்த காட்டேரின்னு சொல்லுது. கொல்லிவாய் பிசாசு கொல்லிக்கட்ட மாதிரி இருந்துகிட்டு மூஞ்ச அவனையும் பாரு. உன் வாய் அடங்கணும்னா ஒரு அரை கொடுத்தே ஆகணும். உனக்கு கொடுக்கல உன் வாயெல்லாம் அடங்காது. யாரு சப்போர்ட்டுக்கு வராங்கன்னு நான் பாக்குறேன். உன்ன ஜீவா யார் நீ?
ஐயோ மச்சான். ஐயோ அண்ணா போச்சு. ஏற்கனவே தோடு வேற காணும். இப்ப இவன் கிட்ட வேற நின்று சண்டை போட்டிருக்கேனா? என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. கடவுளே, எல்லாம் இவனால வந்தது. இவனா? ஐயோ சூர்யா மச்சான், யார் கண்ணில் படக்கூடாதோ அவர் கண்ணில் தான் கரெக்டாக பட்டிருக்கேன். இவ்வளோ வேற இவ்வளோ நேரம் திட்டிருக்கேன்னு கெட்டாரா இல்லையா தெரியலையே. ஐயோ நம்ம ரைடு விடுவானே, இப்போ என்ன பண்றது? சரி ஜீவா, எதனா சமாளிடா. என்ன ஜீவா, என்ன யாழ் நீ? உங்க 2 பேரும் சத்தம் அங்க கேட்டுட்டு இருக்கு. என்ன 2 பேருக்கும் சண்டை? என்ன ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க? டேய் ஜீவா, நீ எப்போ வந்த? மச்சான், அது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். உங்களை தான் பார்க்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள தான் இந்த 2 வானரமும் உங்களை பார்க்க வந்துதான். சரி, இவங்க பார்த்துட்ட பிறகு பொறுமையா போய் பார்க்கலாமே நினைச்சேன். அதான் வேற ஒண்ணு இல்லை மச்சான். அது சரி, இப்போ என்ன 2 பேருக்கும் சண்டை? ஆமா, உங்க சண்டை ஓயவே ஓயாதான். எப்போ பார்த்தாலும் சண்டை தானா? எப்பெல்லாம் பாக்குறீங்களோ அப்பெல்லாம் சண்டை தான். என்ன இப்போ உங்க 2 பேருக்கும் சண்டை? வீடு முழுக்க உங்க சத்தம் தான் கேட்டுட்டு இருக்கு. என்ன ஆச்சு? எதுக்கு இப்போ 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அண்ணா ஏனா இவன் தான். யாழ் நீ எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ஜீவாக்கு மரியாதை கொடுத்து பேசு. அவன் இவன்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. ஒழுங்கா மரியாதையா பேசு. அவன் உனக்கு மாமா, பாத்துக்க. இவனுக்கு மரியாதை ஒரு கேடு. மூஞ்ச பாரு, குரங்கு. மரியாதை மரியாதை கொடுறி. பத்தல, என் மச்சானே சொல்லிட்டாரு, மரியாதை கொடுத்து பேசு. முடிஞ்சா மாமானே கூப்பிடு. அது சரி, உன் வாயில அந்த வார்த்தைலாம் வராது. வந்தாலும் கேட்க சகிக்காது. வேணாம், நீ மரியாதை கொடுத்து மட்டும் கூப்பிடு போதும். மாமான்னா கூப்பிட வேணாம். ஜீவா, உனக்கும் தான். மச்சான், நான் எதுவும் பண்ணல. நான் சும்மா தான் இருந்தேன். இவ்வளவுதான் வந்து என் மேல மோதிட்டு என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா. அதான் ஏமா அப்படி சண்டை போடுற அப்படின்னு அவளுக்கு நான் பொறுமையா எடுத்து சொல்லிட்டு இருந்தேன் மச்சான். பாவி புழுவாண்டி, எப்படி புழுவான் பாரு. அது சரி, இவன் வாயிலெல்லாம் எனக்கு உண்மையே வராது போல இருக்கு. புழுவாண்டி மூஞ்ச பாரு, புழுகு மூட்டை. டேய் ஜீவா, நீ யாரு, நீ எப்படின்னு எனக்கு தெரியும். நீ என்ன யாழ்னிக்கிட்ட வம்பு பண்ணிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிச்சவங்களே கிடையாது. இங்க பாருங்க, இதுதான் லாஸ்டா இருக்கணும் உங்க 2 பேர் சண்டையை நான் பாக்குறது. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சண்டையும் வரக்கூடாது, பாத்துக்கோங்க. சரிண்ணா. சரி மச்சான். சரி, இப்போ என்ன யாழ்னி, உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு நீ இங்க வந்த? அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, என்னோட தோடு ஒன்று இங்கே எங்கே விழுந்துருச்சுண்ணா. அதான் தேடிக்கிட்டு இருக்கேண்ணா. அம்மா பார்த்துச்சுன்னா என்ன திட்டோண்ணா, அதான் பயமா இருக்கு, தேடிட்டு இருக்கேண்ணா. ஓ மேடம், தோட்ட தொலைச்சிட்டீங்களோ? ரைட்டு. இன்னைக்கு இருக்குடி உனக்கு சங்கு. அத்தை கிட்ட சொல்லி உனக்கு சங்கு உத வைக்கலாம். என் பேர் ஜீவா இல்லடி. பாரு, இன்னைக்கு உனக்கு சங்கு தாண்டி. ஐயோ, இவன் மாதிரி சொல்லட்டுமா? ஐயோ போச்சே, இவன் அப்படியே கொண்டு போய் அம்மா கிட்ட வத்தி வைப்பானே. ஐயோ யாழ்னி, இன்னைக்கு நீ யார் முகத்துலடி முடிச்ச? நடக்கிற எல்லாமே தப்பா நடக்குது. இப்ப என்ன பண்றது? இவன் என்ன எப்ப மாட்டி விடணும்னு இருந்திருக்கானே, இப்ப போய் மாட்டி விட்டுருவானே, என்ன பண்றது? தோடு காணுமா? ரைட்டு, பரவாயில்லையே. தோடு கிடைக்கவே கிடைக்காது, 10 கிட்டே இரு. சரிம்மா, நீ தோடு தானே, பாத்துக்கலாம். நம்ம வீட்டுல தான் எங்கன்னா இருக்கும், தேடிக்கலாம் விடு. இது துளசியை பார்த்தேன். துளசி எங்க இருக்கா? துளசி அண்ணா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க ரூம்ல பார்த்தேனே, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லைண்ணா. அதான் என் தோட காணும்னு தேடிட்டே இருந்தேண்ணா. அதனால துளசியை பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு கிச்சன்ல இருப்பாளே, கிச்சன்ல பாத்தீங்களா இல்லையா? இன்னும் இல்லம்மா, இந்த இப்பதான் பார்க்க போறேன். சரி, அதுக்கு முன்னாடி நீ பாத்தியான்னு கேட்கலாம் தான். நீ எங்கேயாவது பாத்தீங்கன்னா துளசியை நான் கூப்பிட்டேன்னு சொல்லு, சரியா? சரிங்கண்ணா, சொல்றேன். சரியா நீ? சரி, தோடு பாத்துக்கலாம், நீ போ. இந்த ஜீவா, அவகிட்ட சும்மா வம்பு எடுத்துட்டு இருக்காத. அவளும் உங்ககிட்ட வம்புக்கு வரமாட்டா. யாழ் நீ சும்மா ஜீவா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. மரியாதை இல்லாம பேசவும் கூடாது. மாமான்னு கூப்பிட பழகு, புரியுதா? ஏது இந்த மூஞ்சி எனக்கு மாமாவா? குரங்கு மூஞ்சி. இதை போய் நான் மாமானுக்கு பண்ணுமா? மூஞ்ச பாரு, நல்லா வங்குறங்க மாதிரி இருந்துக்கிட்டு. கோரிலா, இந்த கோரிலா மூஞ்ச நான் மாமன் வேற கூப்பிடணும். கூப்பிட முடியாது, போடா. சரிண்ணா, கூப்பிட ட்ரை பண்றேண்ணா. சரிங்கண்ணா. இல்லையே, இவ அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. நம்மள மாமன்லாம் கூப்பிட மாட்டாளே. அப்படியே இவ வாயில இருந்து அந்த வார்த்தை வந்தது, வாயில துணியை வச்சு அமைக்க சாவடிச்சிடணும். இவெல்லாம் நம்மள மாமனே கூப்பிடவே கூடாது. இவளும் இவன் மூஞ்சும் இவன் ஆளும் இவன் மண்டையும் அப்படியே பிசாசு ரத்த காட்டேரி. ஜீவா, சொல்லுங்க மச்சான். சொன்னதுதான் ஞாபகம் இருக்கா? உனக்கு தான் சொல்றேன். அவ உனக்கு மாமா பொண்ணு வேணும், பாத்துக்க. அதை விட்டுட்டு ஏதோ விரோதக்காரங்க மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. அவதான் சின்ன பொண்ணு, ஏதோ சண்டைக்கு வரேன்னா நீயும் அவளுக்கு சரி சமமா நின்று சண்டை போட்டுட்டு இருக்காது. விட்டு கொடுத்து போக பாரு, சரியா? சரி மச்சான், கண்டிப்பா. விட்டு கொடுத்து தானே, விட்டு கொடுத்தே போறேன் மச்சான். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் விட்டு கொடுக்குறேன். இல்லையே, இவன் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. இவனாவது என்கிட்ட விட்டு கொடுத்து போறதாவது. அதெல்லாம் விட்டு கொடுத்து போக மாட்டான். சோடா புட்டி, மூஞ்ச பாரு, நல்லா கொல்லி வாய் பிசாசு கணக்கா இருந்துட்டு. பிசாசு, கொல்லி வாய் பிசாசு, கோரிலா, ஜந்து. சரி போங்க, 2 பேரும் இன்னும் நின்று சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. யாழ்னி, நீ ரூமுக்கு போ. ஜீவா, நீயும் போ. சரி மச்சான். சரிங்கண்ணா. சரிடா ஜீவா, நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நான் கொஞ்சம் வெளியில வேலையா போறேன், போயிட்டு வந்துட்டு பேசுறேன், சரியா? சரி மச்சான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வாங்க. ஐயோ, இவன் நம்ம முறைக்கிறான். தோடு விஷயம் தெரிஞ்சிச்சுல, அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவானோ? இவனை எதனா தாஜா பண்ணணுமே. நம்ம எதனா பண்ண அடங்குவானா?
சரி பாப்போம், சமாளிச்சு பாப்போம். யாழினி மாமான்னு கூப்பிடுறி, அப்பா அவன் கிறங்கிடுவாள, அப்ப உன்னை காட்டி கொடுக்க மாட்டாள? என்ன மனசுக்குள்ள ஏதோ வேண்டுதலோ? ஐயோ தோடு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சே. இப்ப இவன் என்ன பண்ண போறான்? ஒருவேளை அம்மா கிட்ட போய் போட்டு கொடுத்துருவானோ? அவ்வளவுதான், அம்மா நமக்கு டின்னு கட்டிடுமே. இப்ப என்ன பண்றது? அப்படிதானே யோசிக்கிறேன். யோசிடி யோசி. நீ என்ன யோசிச்சியோ இப்ப அதை தாண்டி நான் பண்ண போறேன். போச்சு, நம்ம நினைச்சதுதான். அப்படியே போய் போட்டு கொடுக்க போறோம். இவன் மட்டும் போய் போட்டு கொடுத்தான், ஐயோ அம்மா வந்திருக்க கெஸ்ட் முன்னாடி என்ன அந்த வாங்கிடுமே, ரொம்ப அசிங்கமாயிடுமே. யாருமே இல்லாத போது திட்டினா கூட நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். இப்ப கல்யாணத்துக்காண்டி இவ்வளவு பேர் வீட்டுக்கு வந்திருக்காங்க, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. மாமா என்ன சொன்ன? என்ன சொன்ன நீனு? மாமான்னு கூப்பிட்டேன். மாமான்னு சொன்னேன். ஏய், நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. இப்படி எல்லாம் கூப்பிட்டா என்ன? தோடு விஷயத்தை அத்தைக்கிட்ட சொல்ல மாட்டேன்னு நினைச்சிட்டு அப்படிதானே? இங்க பார், உங்க அண்ணன் சொல்லிட்டான்றதுக்காகலாம் என்ன நீ மாமான்லாம் கூப்பிடாத. உன் வாயில இருந்து அந்த வார்த்தை வரவே கூடாது. நீ எல்லாம் என்ன மாமான்னு கூப்பிடுறதுக்கு கொஞ்சம் கூட ஒரு கதையே இல்லை பாத்துக்கா. என்னெல்லாம் இன்னொரு வாட்டி மாமான்னு கூப்பிட்டேன், கழுத்து நினைச்சு கொண்டுட வேண்டி. மூஞ்ச பாரு, இவளுக்கு நான் மாமாவான். இவளும் நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ வந்து என்ன மாமான்னு கூப்பிடுற. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடி? ஒரு அழகான ஃபிகர் என்னை பார்த்து மாமான்னு கூப்பிட்டா சந்தோஷம். உன்ன மாதிரி பண்ணிலாம் வந்து என்ன மாமான்னு கூப்பிடக்கூடாது. பொடி, இன்னொரு வாட்டி மாமான்னு கூப்பிட்டேன், வாயை உடச்சிடும் பாத்துக்க. ஐயோ, உன்னை போய் கூப்பிட்டேன் பாரு, என் வாயில ஃபினாயில ஊத்தி கழுவணும். நான் போய் உன்னை போய் மாமான்னு கூப்பிட்டேன் பாரு, கொஞ்சமாவது இறங்கி வருவேன்னு நினைச்சேன். மூஞ்ச பாரு, போடா போய் சொல்லிக்கப்பா. ஏய், என்னடி வாய் ரொம்ப நீளுது? வாடா போடலாம் சொன்னேன், நடக்கிறதே அவ்வளவுதான் பாத்துக்கா. இன்னொரு தடவை நீ நம்ம மாமா அது இதுன்னு கூப்பிட்டேன், அவ்வளவுதான் பாத்துக்கா. உன் வாயில இருந்து அந்த வார்த்தையே வரக்கூடாது. உங்க அண்ணன் சொல்லிட்டாங்கிறதுக்காக என்ன நீ மாமா மாமான்னு கொஞ்சாது, புரியுதா? உன் வேலை என்னமோ அதை நீ பாரு, என் வேலை என்னமோ அதை நான் பாக்குறேன்டி. இப்ப போய் என் வேலையை பார்க்க போறேன், பாருடி. போய் உன்னால முடிஞ்சா என்ன பண்ணுவ பண்ணிக்க. என்ன தோடு காணுங்கிறத அம்மா கிட்ட போய் சொல்ல போற, அதானே? போய் சொல்லிக்கப்போ. என்னால எப்படி சமாளிக்க முடியும்னு எனக்கு தெரியும், நான் சமாளிச்சுப்பேன். போ, மூஞ்ச பாரு. இவன் கிட்ட போய் கேட்டேன் பாரு ஹெல்ப், என்ன சொல்லணும்? அது சரி, கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாதவன் கிட்ட கேட்டா இப்படிதான் ஆகும். இவனுக்கான இறக்கணும் என்னன்னு தெரியாது. இப்படிலாம் கோவமா சொல்லிட்டா நான் சொல்லாம விட்டுருவேனா? கண்டிப்பா சொல்ல வேண்டி. இப்ப போய் எனக்கு வேலையா அதுதான். ஒடி, இன்னும் கொஞ்ச நேரத்தை அத்துக்கிட்ட செம்ம ரைடு வாங்க போற. அதை நான் என் கண் குளிரையும் உட்காந்து குளிரும் பார்த்து கேட்டு ரசிக்க போறேன்டி. பார்த்துக்கிட்டே இரு. வந்த சொந்தக்காரங்க முன்னாடி அத்தை உன்னை கிளின்னு கிழிச்சு தொங்க விட போறாங்க. அதை நான் ரசிச்சு பார்க்க போறேன், பார்த்துக்கிட்டே இருடி. அது சரி, என் நாய்க்குட்டி திருட வந்தானே நீனு. ஒருவேளை என் தோட்டையும் நீ தான் திருடி இருப்பேன் என்னமோ. அதான் இவ்வளவு திமிரா பேசுற போல. கையடுறோம், கழுத்து வலிக்குது, கையடுறோம். பண்ணி பிசாசு நாய, கையடுறோம். இன்னொரு வாட்டி எனக்கு திருடுன்னு சொன்னேன். இந்த வேற இப்ப புடிச்சிட்டு இருக்கேன். இன்னொரு வாட்டி திருடுன்னு சொன்னேன், கொள்ள வரி நெருக்கிடுவோம் பாத்துக்கடி. யாரடி திருட? யாரை பார்த்துட்டு திருடுன்ற? இங்க பார், நானே கை நிறைய சம்பாதிக்கிறேன்டி. அவத்தோட்டையும் திருடணுன்ற பழக்கம் எனக்கு கிடையாதுடி. இன்னொரு தடவை திருடுன்னு சொன்னேன், இப்ப பிடிச்ச கைய நெருக்கிடுவோம் பாத்துக்க. நோய் மூஞ்ச பாரு, பண்ணி பிசாசு குரங்கு. இன்னொரு தடவை திருடுன்னு சொல்லி பாருடி, நான் யாருன்றதை காட்டுறேன். ஏடா கைய இங்க பாரு. ஆமா, என் நாய்க்குட்டி திருடின்னு போன வந்தடா. அப்ப அது உனக்கு திருடுன்னு சொல்லாம நல்லா உன்ன சொல்ல முடியும். இப்ப என் தோடு காணும், அதே நீ தான் எடுத்துருப்பேன்னு எனக்கு ஒரு டவுட். ஏடா கைய? வேணாண்டி, என் கோவத்தை ரொம்ப அதிகரிக்கிற. கொழுத்தை நெரிச்சிட வேண்டி. ஐயோ, ரொம்ப கோவமாயிட்டானோ? ஆமா, பின்ன திருடுன்னு சொன்னா கோவமாக மாட்டானா? நம்மள உண்மையாவே நெரிச்சு சாவச்சிருவானோ? நான் வாழணும், எதனா ஒண்ணு பண்ணுவோம். இங்க பாரு, என் நாய்க்குட்டிக்கு நீ தானே திருடுன, அதனால அப்படி சொன்னேன். கையெடு, எனக்கு கழுத்து வலிக்குது கையெடு. இன்னொரு வாட்டி திருடுன்னு சொல்லுவேன். சொல்ல மாட்டேன், நீ கையெடு, கழுத்து வலிக்குது. நீ ரொம்ப நேரமா கழுத்தை போட்டு அமுக்கிட்ட, எனக்கு கழுத்து ரொம்ப வலிக்குது. நீ இன்னும் கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு இருந்தா நான் அழுதுருவேன். நீ அழுதாலும் பரவாயில்ல, கொன்னுடுவேன். இன்னொரு தடவை திருடுன்னு இதெல்லாம் வாயில இருந்து வார்த்தை வரட்டும். ஜீவா யாருங்கிறத காட்டுறேன். மூஞ்ச பாரு, போடி. நான் சொல்ல மாட்டேன், கையெடு, எனக்கு கழுத்து வலிக்குது. டேய் ஜீவா, பார்க்க பாவமா இருக்கு, விட்டு போனா போட்டோம். மூஞ்ச பத்தியா எப்படி போட்டு அமுக்கிட்டேன்? எனக்கு கழுத்து எப்படி அமுக்கிருக்க? நான் செத்துட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன்? எங்க அம்மாக்கும் எங்க அப்பாக்கும் நீ பதில் சொல்லுவியா? எங்க அண்ணனுக்குலாம் நீ பதில் சொல்லுவியா? அவங்களாம் ரொம்ப சந்தோஷம் படுவாங்க. ஏன்னா வீட்டுல ஒரு தட்டு சோறு மிச்சமாச்சுன்னு நினைச்சு நிம்மதியா இருப்பாங்க. அதுலயும் நீ ஒரு தட்டு இல்ல 2 தட்டு திங்குவ போல இருக்கு. அதனால அவங்க ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க. மூஞ்ச பாரு, என்ன உனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்றதுக்காக என் கழுத்தை என்ன இருக்கிறேன்? இரு, நானும் உன்னை ஒரு நாளைக்கு நேர்க்கிறேன் பாரு. என் கையால தாண்டி உனக்கு சாவு. பாத்துக்கிட்டே இரு, நீ தூங்கும் போது குழவி காலை தூக்கி தலையில போட்டுருந்தா இல்லையா பாரு. ஐயோ, உண்மையாவே போட்டுருவாளோ? ஐயோ, இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதியா தூக்கம் வராது. இவ செஞ்சாலும் செய்வா. நான் வேற இப்ப சும்மா இல்லாம கழுத்தை வேற நெரிச்சிருக்கேன். இந்த கோவத்தை வேற மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு செஞ்சாலும் செய்வா. இங்க எங்க குழவி கல் இருக்குன்னு பார்த்து முதல்ல அதை அப்புறப்படுத்தணும்.
இன்னிலிருந்து ஜாக்கிரதையா இருக்கணும். டேய் ஜீவா, தூங்கும் போது கூட கையை கால ஆட்டிக்கிட்டே தூங்கு. அப்பதான் உயிருக்கு உத்தரவாதம் இருக்கும். இல்ல இவன் நம்ம உயிரை எடுத்தாலும் எடுத்துருவா. ஓரங்க ஸ்ரீலங்கா கொப்பர தேங்க இங்க பாருங்க நார்த்தங்க முத்துன மாங்க பாயாது வெக்கங்கட்டுறாங்க நான் தாரேண்டி இப்போ டபுள் ஸ்ட்ராங்க அரமுக முட்டையுள்ள கேட்க மூக்கி அரமுக முட்டையுள்ள கேட்க பாக்கி ஏதும் கேட்காம வந்து விடி சொக்கா அதிகம் பேசாத மட்டைய பொழந்துடுவேன். துளசி, பெரிய தம்பி, என்ன தம்பி நீங்க கிச்சன் வரைக்கும் வந்திருக்கீங்க? எதனா வேணுமா தம்பி? இல்லக்கா. துளசி எங்க? துளசி உங்க ரூமுக்கு தான் தம்பி காஃபி எடுத்துட்டு வந்தா. ஆமாமா, காஃபி கொட்டிருச்சுன்னு சொல்லிட்டு உள்ள வந்தா. அப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இந்த வந்துறேன்கான்ட்டு போனா. எங்க போனான்னு தெரியல தம்பி. ஏன் தம்பி? இல்லக்கா, சும்மாதான் அவளை தேடி வந்தேன். அவ வந்தானா நான் தேடினேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. சரிங்க தம்பி, நான் சொல்றேன். கிச்சன் பக்கமே வராதவரே இப்ப கிச்சனுக்கு வந்திருக்கீங்க, அதுவும் துளசியை தேடிக்கிட்டு. என்ன தம்பி, எதனா பிரச்சனையா? இல்லக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க துளசி வந்தா மட்டும் என்னை உடனே வந்து பார்க்க சொல்லுங்களேன். சொல்லுங்கக்கா, நான் போறேன். சரிங்க தம்பி, கண்டிப்பா சொல்றேன். நீங்க போங்க, நான் வந்தோடனே உங்களை வந்து பார்க்க சொல்றேன். சரிங்கக்கா, தேங்க்ஸ்க்கா. அடி எங்கடி போனேன்? ஏன்டி என்னை தவிக்க விடுறேன்? எங்க இருந்தாலும் வந்துடுடி. என்னால முடியலடி. நீ வேற டல்லா போனடி. உன் மனசுல எதையும் வச்சுக்காதடி. ஏதா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா கேளுடி. எனக்கு எதுவுமே இல்லடி, நீ மட்டும் தாண்டி. ஒருவேளை அவ டெரஸ்ல இருந்தா, ஆமா அங்க போய் பார்ப்போம். என்னாச்சு சூர்யா தம்பிக்கு? முகமே சரியில்லை. ஒரு கல்யாண மாப்பிள்ள மாதிரி கலகலனே இல்லையே இவரு. என்னவா இருக்கும்? போதா குறைக்கு துளசியை தேடிட்டு வந்திருக்காரு. துளசியை தேடி தனியா புலம்புறாரு. என்ன இருக்கு? என்ன நடக்குது? துளசி, எங்கடி இருக்கா? துளசி துளசி துளசி, எங்கடி போனேன்? எதுக்கடி என்ன தவிக்க விடுறேன்? வைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்குடி. எங்க இருந்தாலும் வந்துடுடி, தயவு செஞ்சு. என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியாதுடி. துளசி, துளசி துளசி, எங்க போனா இவன்? எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, இவ்வளவு ஆளையே காணுமே. எங்கடி போனேன்? ஏண்டிய தவிக்க விடுற, வந்துடுடி ப்ளீஸ். என்னை வந்து பாருடி. என்னால உன்னால பார்க்காம இருக்க முடியாதுடி. எனக்கு உன் முகத்தை காட்டுடி. ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாளோ? சரி, அத்தைக்கிட்ட போய் கேட்போம். உன்னால வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். இங்க இல்லைன்னா அவன் வீட்டில் தான் இருப்பா. போய் பார்ப்போம். அம்மா, உடம்பெல்லாம் வலிக்குது. காலையிலேருந்து வேலை செஞ்சபடியே தான் இருக்கு. கொஞ்ச நேரம் படுத்து இருந்துச்சாதான் நல்லா இருக்கும். சரி, கொஞ்ச நேரம் படுப்போம். துளசி துளசி, அது யாரு? சூர்யா இங்க வந்திருக்காப்ல. துளசியை தேடிட்டு. துளசி அங்கதானே இருப்பா. என்னன்னு தெரியலையே. வாப்பா சூர்யா, உள்ளவா. துளசி எங்க? துளசி இங்க வந்தலாம். துளசி இந்த நேரத்துக்கு இங்க வரமாட்டாளேப்பா. அவ அங்க நம்ம வீட்டுல தானே இருப்பா. சமையல் ரூம்ல தான் இருப்பாப்பா. கிச்சன்ல பாத்துட்டேன். துளசி இல்ல, அதான் இங்க வந்திருப்பாளோன்னு நினைச்சு வந்தேன். வேற எங்க போயிருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, என்னப்பா, அவ எங்க போயிருக்க போறா? எங்கேயும் போயிருக்க மாட்டா. நீ என்ன அவளை தேடிக்கிட்டு பதட்டமா இருக்க? அப்படிலாம் எங்கேயும் போயிருக்க மாட்டா. அவ ஒண்ணு வீட்டுல தான் இருப்பா, கிச்சன்ல இருப்பா. இல்லைன்னா மேல மொட்டை மாடியில பாத்தியா? மொட்டை மாடியில தான் உட்காந்துருப்பா. அந்த வீடு ஃபுல்லா தேடிட்டேன், அவளை ஆளை காணும். அதான் உங்ககிட்ட கேட்கிறேன், வேற எங்கேயாவது போவாலாம்? உங்களுக்கு தெரியுமா நம்ம ஊர்ல வேற எங்கேயாவது? கோவிலுக்கு வேணா போவான்னு நினைக்கிறேன்ப்பா. இந்த நேரத்துல கோவிலுக்கு கூட போக மாட்டாளே. எதுக்கும் கோவிலாண்ட வேணா போய் பார்க்கலாம். இருப்பா, நான் வேணா கோயிலாண்ட போய் பார்த்துட்டுமா? இல்லக்கா, நான் பாத்துக்கிறேன். நம்ம ஊர் கோயில் தானே சொல்றீங்க? ஆமாப்பா, நம்ம ஊர் கோயில தான். என்னப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ என்ன அவளை காணும்னு தேடிட்டு இவ்வளவு பதட்டமா இருக்க? அதெல்லாம் எங்கேயும் போக மாட்டா, இங்கதான் எங்க இருப்பா. நீ வீட்டுக்கு போ, நான் அவளை பார்த்த உடனே உன்னை வீட்டுல வந்து பார்க்க சொல்றேன். இல்லக்கா, நானே போய் பாத்துக்கிறேன். அவளை நானே போய் பாத்துக்கிறேன். வீடு ஃபுல்லா தேடிட்டேன், அவளை ஆளை காணும். அவ மட்டும் கோவில்ல இருந்தா அப்பதான் அவளுக்கு இருக்கு. நான் போய் பாத்துக்கிறேன். சரிப்பா சூர்யா. சரிங்க, நான் வரேன். சரிப்பா சூர்யா. என்ன துளசி காணோன்னு எதுக்கு சூர்யா இவ்வளவு பதட்டமாகறான்? என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே. இவ்வளவு இந்த நேரத்துல எங்கேயும் போக மாட்டான், கோயிலுக்கு கண்டிப்பா போக மாட்டான். அப்படியே அவ கோயிலுக்கு போயிருந்தானா மனசு கஷ்டமா இருந்தா தான் கோவிலுக்கு போவா. என்ன நடக்குது? எனக்கு எதுவும் சரியா படலையே. எப்ப பாரு சூர்யா துளசியை சுத்தி சுத்தி வரதும். துளசி என்ன எனக்கு ஒன்றும் புரியல. கடவுளே, இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. இந்த மாதிரி எதுவும் நடந்துட மட்டும் கூடாது. அப்புறம் எங்கள் அண்ணியோட வாயில நாங்கள் நிற்க முடியாது.
வேண்டாம். நல்லபடியா சூர்யா கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் நடந்ததும் நான் துளசியை கூப்பிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்பணும். நடக்கிறது எதுவும் எனக்கு சரியா படலை. என்னமோ தப்பா இருக்க மாதிரியே தோணுது. அந்த மாதிரி எதுவும் தப்பா மட்டும் இருந்துடக்கூடாது. அப்படி மட்டும் தப்பா எதுனா இருந்தது, ஐயோ எங்க அண்ணி அவ்வளவுதான், வார்த்தையால எங்களை கொண்டுடுவாங்க. துளசி, துளசி எங்கடி இருக்க? ஏய், பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கேன்டி. தயவு செஞ்சு முன்னாடி வந்துடுடி. துளசி, துளசி ஏய், எங்கம்மா இருக்க? வந்துருமா, என்னால முடியலம்மா. உன் சூர்யா ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன்டி. வாடி. உன் சூர்யாவை ஏண்டி இப்படி அலைய விடுற? வாடி. குட்டி ஓடக்கூடாது, ஓடாம விளையாடுங்க. இங்க பாரு, ஓடக்கூடாது. அக்கா இவ்வளவு நேரம் உன் பின்னாடி தானே சுத்திக்கிட்டு இருந்தேன். அக்காக்கு மூச்சு வாங்குதுமா, ஓடக்கூடாது. சொன்ன கேளு. அது சரி பாப்பா. பாப்பு குட்டி, அக்காவுக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா. அக்கா உன் கூட ஓடி ஓடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். உன்ன மாதிரி அக்காவும் சின்ன பிள்ளையா இருந்தா நானும் உன்ன மாதிரி ஓடலாம். அக்கா இப்ப பெரிய பிள்ளை இல்ல, என்னால ஓட முடியலடி. சொன்ன கேளு. பட்டுக்குட்டி இல்லாம இங்க வந்து அக்கா கிட்ட வாமா, ஓடாம விளையாடலாம். வா, அக்கா உட்கார வச்சு நான் எப்படி விளையாடணும்னு சொல்லி தரேன். ஓடியாமா, ஓடி தங்கம். நீ சொன்னா கேட்க மாட்டேதியா குட்டி. ஓடு, ஆனா பொறுமையா ஓடுமா. எங்கேயும் விழுந்துடக்கூடாது பட்டு, சரியா? அப்பாடா, இவ இங்கதான் இருக்கான். அடி, கொஞ்ச நேரத்துல என்ன தவிக்க விட்டுட்டேடி. நான் என்ன நம்ம நினைச்சிட்டேன்டி. ஏண்டி? யார் இது? மாமா, நீங்க நீங்க என்ன மாமா இங்க? ஒரு நாளும் உனை மறவாது இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். மாமா, என்ன மாமா, என்னாச்சு? எங்கடி போன? ஏண்டி என்கிட்ட கூட சொல்லாம இங்க வந்தோம்? ஏய், நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி. ஏண்டி எதுவுமே சொல்லாம வந்த? கொஞ்ச நேரத்துல நான் கிறுக்க மாதிரி அலைஞ்சு தெரியுமா? தெருவா கிறுக்க மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தேன்டி. வீடு ஃபுல்லா நீ காணுமேனு ஒரு கிறுக்க மாதிரி தேடிக்கிட்டு இருந்தேன்டி. ஏண்டி என்னை விட்டுட்டு வந்த? இல்ல மாமா, தியா பாப்பா ரொம்ப அடம் பண்ணான்னு சொல்லிட்டு அண்ணி தான் கொஞ்ச நேரம் வெளியில கூட்டிட்டு போ அப்படின்னாங்க. அதான் இங்க கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன் மாமா. மாமா தப்பனா சாரி மாமா. எதுவும் பேசாதடி. நான் உங்களை அவ்வளவு கோபத்துல இருக்கேன் தெரியுமா? ப்ளீஸ்டி, என்னை விட்டுட்டு எங்கேயும் போவாதடி. நான் எதனா தப்பு பண்ணா என்கிட்ட நேரடியா கேள்றி. இந்த மாதிரி மறைமுகமா என்ன தண்டிக்காதடி. என்னால தாங்க முடியல. அதுவும் என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியலடி. அன்னைக்கு நீ தவிச்ச தவிப்பு என்னன்னு இன்னைக்கு நான் ரொம்ப உணர்ந்துட்டேன்டி. ப்ளீஸ்டி, என்னை விட்டுட்டு எங்கேயும் போவாதடி. ஐயோ மாமா, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? அதெல்லாம் நீங்க எந்த தப்பு பண்ணல. நான் ஏன் உங்களை தண்டிக்க போறேன்? தியா பாப்பா அடம் பண்ணானே தான் நான் கூட்டிட்டு வந்தேன் மாமா. சாரி மாமா, நான் வரும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணும். நீங்க பேசிட்டு இருந்தீங்களா, அதான் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு நான் வந்துட்டேன் மாமா. எனக்கு நல்லா தெரியும்டி. அவ என் பக்கத்துல வந்து நின்னதும் உன் முகம் மாறுறதை நான் பார்த்தேன். ஏய், அவளா வந்து நின்னதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? நான் சட்டுன்னு அவளை போன சொல்ல முடியாதுல்ல. அதனால தாண்டி கொஞ்சம் அமைதியா இருந்தேன். மற்றபடி என் மனசுல எதுவும் இல்லடி. என் மனசுல நீ மட்டும் தாண்டி. உன் ஒருத்திக்கு மட்டும் தாண்டி இடம். நான் வேற யாரையும் நினைக்கலாம் மாட்டேன்டி. நீ மட்டும் தாண்டி என் பொண்டாட்டினா அது நீ ஒருத்தி மட்டும் தாண்டி. எனக்கு நீ மட்டும் தாண்டி வேணும். எனக்கு தெரியும் மாமா, உங்க மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் மாமா. ஆனாலும் அப்படி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மனசு வலிச்சது மாமா. அதான், மற்றபடி எனக்கு உங்க மேல கோவம்லாம் இல்லை மாமா. அவங்க உங்க பக்கத்துல நின்னதும் என்னால ஏத்துக்க முடியல மாமா. அதான் கொஞ்சம் வருத்தமா இருந்தது மாமா. என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்ககிட்ட சொல்லாம வரணும்லாம் வரல மாமா. தியா குட்டி அடம் பிடிச்ச அலையில தான் கூட்டிட்டு வந்தேன் மாமா. பாடி, எனக்கு புரியுது உனக்கு அந்த இடத்துல எவ்வளவு வலிச்சிருக்கோன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ராஜா உன்னை பார்த்ததுக்கு எனக்கு கோவம் வந்தது. அப்படி இருக்கும்போது இவன் என் பக்கத்துல வந்து நிக்கிறானா கண்டிப்பா உனக்கு வலிக்கும்னு எனக்கு தெரியும்டி. நான் நினைச்சேன் உன் மனசு கஷ்டப்பட்டிருக்கோன்னு. அதனால தான் உன்னை தேடி அலைஞ்சேன். வீட்டுல எல்லா இடமும் தேடின தெரியுமா? நீ எங்கேயுமே இல்லைன்னு என் மனசு துடிச்சிருச்சுடி. உன்னை பார்க்கணும்னு ஒரு பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சேன்டி. நான் வீட்டுக்கு போய் பார்த்தேன் தெரியுமா? அத்தை என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. எதுக்கு இவன் துளசி தேடி வரானேன்னு அத்தை கூட என்ன ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க தெரியுமா? ஆனால் நான் எதை பற்றியும் கண்டுக்கல. எனக்கு நான் உன்னை பார்க்கணும்டி. நான் உன்னை பார்க்காம எவ்வளோ தவிச்ச போனது தெரியுமாடி? என் கண்ணிலேருந்து எங்கேயும் மாறியாதடி. என் கண் பட இருடி ப்ளீஸ்டி. மன்னிச்சிடுங்க மாமா, நீங்க இந்த அளவுக்கு வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாது மாமா. நான் வரணும்லாம் வரல மாமா. உங்க மேல கோவம்லாம் எனக்கு எதுவும் இல்லை மாமா.
அந்த சமயம் எனக்கு மனசு வலிச்சுது, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் இல்லை மாமா. நான் அண்ணி சொன்னாங்களேன்னு தான் தியா குட்டியை கூட்டிகிட்டு வெளியில் வந்தேன் மாமா. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு தான் உங்ககிட்ட சொல்லலை, இல்லைன்னா சொல்லிட்டு தான் வந்திருப்பேன். ஏய் துளசி, என்னை வீட்டுலாம் எங்கே போயிடாதடி, என்னால் தாங்கிக்க முடியாதுடி. இங்கே பாரு, இந்த அளவுக்கு நான் யார் மேலேயும் பாசம் வச்சது இல்லடி. என் தம்பி தங்கச்சிங்களை விட இப்போ நான் உன் மேலே பாசம் அதிகமாக வச்சிருக்கேன்டி. என்னை விட்டு தயவு செஞ்சு எங்கே போயிடாதடி. நான் உன்னை ஒரு நிமிஷம் பார்க்கலனாலும் என் மனசு துடிக்குதுடி. என்னை விட்டு எங்கே போயிடாதடி. ஐயோ மாமா, என்ன மாமா என்னென்னமோ பேசுறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லை மாமா. நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் எப்போ உங்கள் கூடவே தான் மாமா இருப்பேன். மாமா நீங்களே என்ன போடின்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன் மாமா. நான் உங்கள் காலை தான் மாமா சுற்றி சுற்றி வருவேன். இங்க பாருடி, எப்போ நீ மட்டும் தாண்டி எனக்கு. நீ ஒருத்தி தாண்டி, வேற யாரும் அந்த இடத்த நிரப்ப முடியாதுடி. நீ மட்டும் தாண்டி என் பொண்டாட்டினா, அது நீ மட்டும் தாண்டி. லவ் யூடி துளசி. மாமா லவ் யூ மாமா. நீங்கள் என்னை இந்த அளவுக்கு தேடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல மாமா. நான் உங்களை தேட வைக்கணும்னு நான் நினைக்கல மாமா. நான் உங்ககிட்ட சொல்லாமல் வந்தது தப்பு தான் மாமா. என்னை மன்னிச்சிடுங்க மாமா. நான் உங்களை எந்த அளவுக்கு நோக்கடிச்சிட்டேன்ல, சாரி மாமா. ஆமாண்டி, எவ்வளோ ஒரு கிறுக்கனா இருக்குன்னு தெரியுமாடி. இப்போதாண்டி நான் உணர்றேன், முன்னாடி நான் இவ்வளோ கிறுக்க பிடிச்சி போயிருக்கேன். நான் இப்போதாண்டி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னால சத்தியமாக முடியலடி. நீ காணணுன்னே எனக்கு மனசெல்லாம் படப்படன்னு ஆயிடுச்சுடி. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் உயிரை எனக்கு திரும்ப வந்திருக்குடி. மாமா ஐ லவ் யூ மாமா. சாரி மாமா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களை அலைய விடணும்லாம் விடலை மாமா. எனக்கே தெரியாமல் உங்களை நான் அலைய விட்டுட்டேன். சாரி மாமா. புரியுதுடி. இனிமே எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லாமல் வந்துடாதடி. நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லிட்டு வாடி. நீ வீட்டை விட்டு வெளியில் வரனாலே என்கிட்ட சொல்லுடி. இல்லையா நான் வரேன்டி. உனக்கு எங்கே போகணும்னு சொல்லு, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்டி. கண்டிப்பாக சொல்கிறேன் மாமா. இனிமேல் நான் போக மாட்டேன், எங்கேயுமே உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேன். அப்படியே நான் எங்கன்னா போகிறதா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் மாமா போவேன். போதுமா? நான் இனிமேல் உங்களெல்லாம் இந்த அளவுக்குலாம் அலைய விட மாட்டேன் மாமா. சாரி மாமா. லூசு, சாரிலாம் வேணாண்டி. நீ தெரியாம தானே வந்த. துளசி, இப்படி நம்ம கஷ்டப்படுறதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமாடி? என்னடி கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டா திருத்தன்னு முடிக்கிறேன். ப்ளீஸ் டி, என்னால் உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலடி. அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமே. நீ எதை பற்றி கவலைப்படாத, எல்லாரையும் சம்மதிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீ ஊனை மட்டும் சொல்லுடி. அது சரிங்க மாமா, நீங்கள் எல்லாரையும் சம்மதிக்க வச்சிருவீங்க. அதான் எல்லாரும் உங்களுக்கு பயந்துட்டு இருக்காங்களே. நீங்கள் இவ்வளோ தான் கட்டணும்னு சொன்னால் எல்லாரும் ஊன்னு தான் சொல்லுவாங்க, எனக்கு தெரியும். ஆனால் யாரும் மனசார ஊன்னு சொல்ல மாட்டாங்க மாமா. கதிருக்கு மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், வேறு யாருக்கும் எனக்கு அங்கே பிடிக்காது மாமா. மாமாக்கும். ஆனால் அத்தைக்கும் யாழினிக்கும் அப்புறம் அன்னிக்கெல்லாம் எனக்கு பிடிக்காதுல்ல மாமா. அவங்களுக்கெல்லாம் என்னை பிடிக்கணும்ல. அப்போ தான் மாமா நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைண்ணா யாருக்கும் பிடிக்காம எல்லாரோட கஷ்டத்தில் நான் அந்த வீட்டுக்கு வரலாமா சொல்லுங்கள்? அதுக்காக தான் மாமா. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிறேன். அப்புறமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், சரியா மாமா? நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி. என்ன அறிவு கெட்டது, மனசு கெட்ட மாட்டுது. நீ என் கூடவே இருக்கணும், என் பக்கத்துலேயே இருக்கணும்னு தோணுதுடி. பகலெல்லாம் உன்னை பார்த்துட்டு தாண்டி இருக்கேன், உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ராத்திரி நேரம் மட்டும் தான் உன்னை பார்க்க மாட்டேன். ஆனால் அந்த ராத்திரி நேரம் என்னால் இருக்க முடியல தெரியுமாடி. நீ தேடிட்டே இருக்கடி மனசு. நீ நினைக்கிற மாதிரி தப்பாலாம் இல்லை. நீ என் பக்கத்தில் இருக்கணும்னு தோணுது. என் கூட என் ரூமில் என் பக்கத்தில் இருக்கணும்டி. உன் மடியில் நான் படுத்துக்கிட்டு என்னையே அறியாமல் தூங்கணும். நீ மாமா மாமான்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேசணும்டி. எவ்வளோ ஆசைகள் இருக்கு தெரியுமாடி. ப்ளீஸ் டி மாமா. கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க மாமா. அத்தைக்கு அன்னைக்கு யாழ்னிக்கெலாம் என்னை பிடிச்சிருச்சுன்னா போதும், நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் மாமா. என்னாலையும் உங்களை விட்டு இருக்க முடியல தான். ஆனால் இதையும் பார்க்கணும்ல மாமா, அதுக்காக தான். இப்போ நான் பகலெல்லாம் உங்களை பார்த்துட்டு தானே இருக்கேன். ப்ளீஸ் ராத்திரி நேரம் மட்டும் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிடி, வெயிட் பண்ணுறேன். என் துளசி யாருக்கு தாண்டி பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிக்கும். இன்னொன்று சொல்லட்டுமா, அம்மாவுக்கும் ஒன்று பிடிக்கும். ஆனால் அம்மா மனசுக்குள்ளே அவ்வளவும் ஈகோனால உன்னை பிடிக்காத மாதிரி நடிக்கிறாங்க. அக்காவும் அதே தான், அக்காவுக்கும் ஒன்றுனா பிடிக்கும். நீ செய்கிற சமையல்னா அவ்வளோ இஷ்டம் அவளுக்கு. ஆனால் அம்மா மாதிரி தான் அவளுக்கும் ஈகோ. அதான் யார் நீ இப்போ கூட நீ அண்ணியா வந்தா சந்தோஷம் தான் நினைப்பா. நீ வேணா போய் கேட்டுப்பாரு, ஓகேன்னு தான் சொல்லுவா. புரியுது மாமா. சரி, அத்தைக்கும் அன்னைக்கும் என்னை பிடிச்சிட்டோம். என்னை பிடிச்ச உடனே நீங்கள் டக்குன்னு வந்து தாலியை கட்டிடுங்க. நீங்கள் கட்டுற தாலிக்காக என் கருத்து காத்துட்ருக்கோம் மாமா. நீங்கள் சீக்கிரமே கட்டுவீங்க,
போதுமா? ம், ஐயோ மாமா என்ன பண்றீங்க? பாப்பா இருக்கான், அது மட்டும் இல்ல நம்ம கோவில்ல இருக்கோம். சோ என் தங்கமே, இருடி தங்கம். இப்பதான் என் பொண்டாட்டி கிட்ட வந்திருக்கேன். கொஞ்ச நேரமா வந்து தூக்குறேன். எல்லாரும் சதி பண்றாங்க. என் குட்டி தங்கம், நீயும் சதி பண்ணிடாதடி. கொஞ்ச நேரம் இரு. என் பொண்டாட்டி கொஞ்சம் மட்டும் வந்துடுறேன். இங்க வேற எதுவும் பண்ண முடியாது, கொஞ்சம் தான் முடியும். அதனால கொஞ்ச நேரம் இருடி. மாமா போங்க, போய் பாப்பா தூக்குங்க. அவ தூக்குன்னு கேக்குறாள்ல, போங்க. பாப்பா மட்டும் தூக்கவா இல்ல உன்னையும் சேர்த்து தூக்கவாடி? நான் ரெடியா இருக்கேன் உன்னை தூக்குறதுக்கு. நீ தான் ஊன்னு சொல்ல மாட்டேற. ஊன்னு சொல்லுடி, இப்பவே தூக்கிடுறேன். மாமா உங்களுக்கு ரொம்ப தான், என்னால ஒன்றும் தூக்க வேணாம். நீங்க போய் பாப்பா மட்டும் தூக்குங்க போதும். இல்லடி, உன்னையும் தூக்கணும்னு ஆசையா இருக்கு. அதான் தூக்கிக்கலாமான்னு கேட்குறேன். நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா மாமா ரெடிடி, தூக்கிக்கிட்டுமா? மாமா உங்களை போங்க. சரி, வீட்டில் கொடுக்கணும்னு வந்தாதான் யாராவது வந்து சதி பண்ணிடுறாங்க. இங்கே தான் யாரும் இல்லையே. இங்க ட்ரை பண்ணலாமாடி? என்ன நடக்குது இங்க? அபிஷ்டு கலிகாலம் காலம் ரொம்ப கெட்டு போச்சு. முன்னெல்லாம் பீச்சு பார்க்குன்னு சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப கோயிலுக்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டா அம்பி? சொல்லுங்க சாமி. இல்ல, இங்க என்ன நடக்கிறது? இது கோயிலுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஏண்டா அம்பி, கோவில்ல ஒரு பொண்ணை இப்படி இறுக்கமா கட்டி அணைச்சு நின்று இருக்கியே, நோக்கு என்ன சொல்றது? நான் எனக்கு எதுவும் புரியல. ஓ சாமி, நோக்கு தான் எதுவும் தெரியல. இவா என்னோட ஆம்படியா, அதான் நான் இவளை இறுக்கமா கட்டி அணைச்சுட்டு இருக்கேன். அது சரி, நோக்கு அவ ஆம்படியாவே இருந்தாலும் அது நீ ஆத்துல எல்லாம் வச்சிருக்கணும். இது கோயில் இல்ல சாமி. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், வீட்டுலதான் சுத்தி சுத்தி சதியா இருக்கு. அதான் கோவில்ல என் பொண்டாட்டிய இப்படி இறுக்கமா கட்டி அணைச்சிட்டு இருக்கேன். நோக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா நீங்களும் ஆத்துக்கு போய் மாமியை கட்டி அணைச்சுக்கோங்க, போங்க. அபிஷ்டு, நான் நோக்கு அட்வைஸ் பண்ண நீ எனக்கு அட்வைஸ் பண்ற? சாமி, சீக்கிரம் ஆத்துக்கு போங்க, இல்ல மாமி வேற யாராவது லவுட்டிங் போயிட்டு போறாங்க, போடுங்க. ஐயோ, இவன் சொன்ன மாதிரி என் ஆம்படையால யாராவது லவுட்டின் போயிடுவாங்களோ? அவ வேற செக்கச்சவேன்னு இருப்பாளே. இல்ல இல்ல, ஐயோ, இதோ நான் போய் முதல்ல என் ஆம்படையால பாக்குறேன். இந்தா வந்துட்டேன்டி. ஆமா ஆமா, சீக்கிரம் ஓடுங்க. மாமியை யாராவது தள்ளிக்கிட்டு போயிட போற, ஓடுங்க ஓடுங்க. இந்தா போயிட்டேனே. மாமா அப்புறம் என்னடி, என் பொண்டாட்டி நான் கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன், அவர் என்ன கேள்வி கேட்கறது? அதான் டைவர்ட் பண்ணி அனுப்பி விட்டுட்டேன். உங்களுக்கு ரொம்ப தான் மாமா. அதனால நம்ம கோவில்ல இருக்கோம், அதை மனசுல வச்சுக்கோங்க. வாங்க வீட்டுக்கு போவோம். பாப்பா உங்களை தூக்க சொன்னால அவளை தூக்குங்க, நம்ம வீட்டுக்கு போவோம். அதை தாண்டி கேட்குறேன், பாப்பாவை மட்டும் தூக்கணுமா? என் பொண்டாட்டியும் சேர்த்து தூக்கிக்கிறேனே. ப்ளீஸ் டி, உன்னை தூக்கிட்டு போறேன்டி. ஏன் மாமா விளையாடாதீங்க. கோவில்ல வேற யாராவது வரவங்க பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப தப்பாயிடும் மாமா. நீங்க வாங்க நம்ம போலாம். லவ்யூடி பொண்டாட்டி, டி பொண்டாட்டி, தயவு செஞ்சு என்னை விட்டு எங்கேயும் போயிடாதடி. இங்க பாரு, கொஞ்ச நேரத்துல கிறுக்கனா இருக்கேன், இனிமேலாம் கிறுக்கனா ஆக மாட்டேன். வேற மாதிரி எங்கேயாவது போயிடுவோம் பாத்துக்க. அதனால என்னை விட்டுலாம் எங்கேயும் போயிடாத, சரியா? இங்கேயும் போக மாட்டேன் மாமா, உங்க கூடவே தான் இருப்பேன். லவ் யூ மாமா. கத்துல கொடுத்த முத்தத்தை கண்ணத்துலயாவது கொடுத்துருக்கலாம். எப்ப கிடைக்கும்னு தெரியல. சரி பாப்போம், வெயிட் பண்றேன். கம்பக்கம் யாரும் இல்லை இந்த ஆரமர காட்டுக்குள்ள, வெக்கங்குக்கும் தேவையில்லை வந்து சேர்ந்துக்க எங்க வீட்டுக்குள்ள. எம்மா சூப்பர், அழுக்கலும் பார்த்தாயே ஒண்ணு, நான் பார்க்கிற சிரிக்கிற சினுங்கிற லைலா லைலா, நான் செல்லோன் மெட்டில அடிக்கடி படிக்கிற பைலா பைலா, நீ தொட்டா மேல பட்டா ஒரு ஷாக்கு அடிக்குது.